जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பயமா இருக்கு. ஒரு நாளும் நம்ம கடத்துறது இன்னைக்கு இப்ப பாருங்க, இப்பதான் ஜனவரி மாசம் பிறந்த மாதிரி இருந்தது, அடுத்தது ஏப்ரல் வந்தது, இது ஆகஸ்ட் முடிய போகுது. இன்னும் 4 மாசம் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த 2026 முடிஞ்சு போச்சு, அடுத்த 2027 ஆரம்பிக்க போறது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா சுத்தின்னு இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல, இன்னைக்கு இந்த வருஷத்துல நம்ம என்ன சாதிச்சோம், இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணினோம், நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமா, நமக்கான விஷயத்தை நம்ம செய்தோமா, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் வார ராசி பலன். இந்த வாரம் இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா இந்த வாரம் நமக்கு இப்படிதான் சுவாமி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருப்போம், பிளஸ் மைனஸ். சோ இப்படித்தான் இருக்கணும். ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நல்லதுப்பா. அதனாலதான் நான் இன்னைக்கும் சொல்றது, என் மக்களுக்கு நான் சொல்வது இதுதான், நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிங்களா? வாழ்க வளமுடன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்களோட இருக்கேன். ஏதாவது ஒரு டவுட்னா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி, எந்த கவலையும் படாது. இம்மீடியட்டா ஒரு போன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட், சுவாமி நான் உங்ககிட்ட பேசணும், சுவாமிகிட்ட உடனே நான் பேசணும், உடனே எனக்கு கால் பண்ணி பேசணும். உங்க ஜாதகத்தை அனுப்புங்க, எப்படி இருக்கு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இனி அடுத்த வரக்கூடிய 10 வருஷம் நமக்கு எப்படி கிளீனா எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. பாத்துக்கலாம் வாங்க. சிம்ம ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்க அவமானப்படுத்துறதுக்கு ஒருத்தர் தேடி வர போறாங்க. பாத்துக்கோ, உன்னை அவமானப்படுத்துறதுக்கு தேடி வர போறாங்க. ரொம்ப கவனமாரு, எச்சரிக்கையாரு, நீ பார்த்து நடந்துக்கோ. ஏன்னா இது உன்னை அவமானப்படுத்தணும்னு வேணும்னே செய்யறாங்க. செய்யணுங்கிற அவசியம் இல்லை, ஆனா வேணும்னு செய்யறாங்க. இப்பதான் இவனை அடிக்கணும் அப்படின்னு பண்றாங்க. நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன், உங்க சிம்மம் பாத்தீங்கன்னா தலைமை உங்கள் ரத்தத்தில் உள்ளது. ஆனால் இந்த வாரம் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். சோ சில விஷயத்துல கவனமா இருங்க. ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது ஏதாவது வந்ததுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சாமி நீங்க சொன்ன மாதிரி சிம்மராஜுக்கு சொன்னீங்க, இந்த மாதிரி என்ன பண்ணினாங்க, இதுக்கு என்ன பண்ணணும், உடனே அந்த சொல்யூஷன்ஸ் கேளுங்க. சாமி நான் உங்க காணொலி நான் பார்த்தேன், இந்த மாதிரி உடனே சொல்லுங்க. உங்களுடைய அடுத்த விஷயம் அப்படின்னு நான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா வேலை, பதவி உயர்வு, லீடர்ஷிப், ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது முக்கியமான அசைன்மெண்ட் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களோடது பாத்தீங்கன்னா லீடர்ஷிப், செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. புகழ், அங்கீகாரம் ஆகியவற்றை விரும்பக்கூடிய நபர்கள், நீங்கள் விரும்பும் தன்மை உள்ளவர்கள். அடுத்ததாக தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னா பிராண்ட் விசிபிலிட்டி உயரும். உங்கள் பெயரால் பிசினஸ் உருவாக்கும் வாய்ப்பு சிறப்பாக உள்ளது. சோ நல்லா இருக்கு. வருமானம் இருக்கும், ஆனால் ஸ்டேட்டஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்றது. குடும்பத்தில் உங்கள் முடிவு முக்கியமானதாக இருக்கும். நான் சொல்லுவதுதான் சரி என்ற அணுகுமுறை குறைய வேண்டும். திருமணத்துல உங்கள் பேச்சுவார்த்தை எதிர்பார்ப்பு சற்று தளர்த்தினால் நல்ல பொருத்தம் கிடைக்கும். எனக்கு இப்படித்தான் பொண்ணு வேணும், எனக்கு இப்படித்தான் படிச்சிருக்கணும், எனக்கு இவ்வளவு தூரம் நீட்ல முடி இருக்கணும், எனக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த ஷார்ட்ல கூட பிறந்தவங்க இப்படி இருக்கணும். நீ நிறைய ஒரு இது மாதிரி பட்டியல் மாதிரி நீ போட்டனா பொண்ணு கிடைக்காது. பொண்ணுக்கும் சரி, பையன் எனக்கு இப்படி வேலை பார்க்கிற பையன் வேணும், எனக்கு பேங்க்ல லட்சமா அந்த பையன் பணம் வச்சிருக்கணும், அந்த பையனுக்கு சொந்த வீடு இருக்கணும், அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருந்தாங்கன்னா நான் தனியா கொடுத்தனும் போறதுக்கு இது பண்ணக்கூடாது. ஆரம்பத்துல நீ இதெல்லாம் லிஸ்ட் போட்ட அப்படின்னு சொன்னா தப்பு. சோ எதை எப்படி செய்யணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா சில விஷயத்தை தளர்த்துக்கணும். சரி பரவாயில்லையே, நம்ம நானல் போல வளைஞ்சு கொடுத்து போறதுதான் வாழ்க்கை. சோ அதுக்கு தகுந்த மாதிரி போற மாதிரி பார்த்துக்கோங்க. மறுமணம் சமூக கருத்துக்களை விட தனிப்பட்ட மன நிறைவை முன்னிலைப்படுத்துங்க. அவ அதை சொல்றா இதை சொல்றான்லாம் பார்க்காத. உனக்கு மறுமணம் செய்யணும்னு உனக்கு அந்த எண்ணம் உனக்கு பண்ணணும்னு இருக்கா, பண்ணு. அது உன்னோட மன நிறைவை முன்னிலைப்படுத்து அப்படின்னு சொல்றது. லீடர்ஷிப், அட்மினிஸ்ட்ரேஷன், லா, மேனேஜ்மெண்ட் ஆகியவற்றில் படிப்புகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சொத்து, உயர்ந்த மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி சிந்திப்பீர்கள். பினான்சியல் விசிபிலிட்டி முக்கியம். சோ ஒரு பெரிய இடத்தை வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும்.
விவாகரத்து அப்படின்னு எடுத்துக்கும்போது ஈகோ காரணமாக ஒரு முடிவு எடுக்காமல் சட்ட ஆலோசனை பெறவும். ஒரு அட்வொகேட் கிட்ட, லாயர் கிட்ட நீங்க பேசி ஒரு சட்ட ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் நீங்க விவாகரத்து பேசினால் சிறப்பு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா பெரிய தொகை போரோவிங் தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு பெரிய 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் கடன் வாங்கினீங்கன்னா பார்த்து வாங்குங்க. அதே போல ஆக்டிங், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், டெலிவிஷன், பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆகியவற்றில் ஸ்பாட்லைட் கலைத்துறைக்கு நல்ல சிறப்பா இருக்கும். ஷேர் மார்க்கெட் நான் சரியா கவனித்து விட்டேன் என்று கான்ஃபரன்ஸ்ல ஓவர் ட்ரேடு செய்ய வேண்டாம். சோ இதெல்லாம் கவனமா இருங்க. பெரியவர்களுக்கு பிபி போன்ற வயது சார்ந்த அளவீடுகளை மருத்துவ ஆலோசனைப்படி கண்காணிக்கவும். கோபத்தில் வாகனத்தை இழக்குவதும், கோபத்தில் ஒன்றி ஓட்டுறதெல்லாம் வேண்டாம். அதிகார போட்டியில் ஈடுபடுவதும் தவிர்க்கப்பட வேண்டியது ஒன்று அப்படின்னு சொல்லி சிம்ம ராசி ஞாயிற்றுக்கிழமையில சிவன் கோவிலுக்கு போய், மலை மேல இருக்கிற சிவன் கோயிலா இருந்தா இன்னும் சிறப்பு, சிவன் கோயில போய் ஒரு தீபம் ஏத்துங்க, வாழ்க்கையில அமோகமா வாங்க, சுபம் வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொது ராசி பலன்கள் என்று சொல்லும் வகையில வார ராசி பலன்கள், பொது பலன்கள் நம்ம பார்த்தோம். இதுவே சில பேருக்கு 200% ஒத்து போயிடும். ஆஹா, சாமி சொன்ன விஷயங்கள் நமக்கு நிறைய ஒத்து போச்சு, சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உங்களுடைய சுய ஜாதகம், லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசியாதிபதி, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, முக்கியமான கிரகங்கள்லாம் எந்த ஸ்தானத்துல இருக்கு, இதை வச்சுதான் வாழ்க்கைய நிர்ணயம் பண்றது. அப்ப இதை நிர்ணயம் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இது மட்டுமல்ல, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு வாஸ்து பார்த்துக்கலாம், எண்கணிதம் பார்த்துக்கலாம், உங்களுக்கான ராசி கற்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல நீங்க உங்களுக்கு தேவையான பிரச்சனம் நீங்க பார்த்துக்கலாம், தற்கால பிரச்சனை பார்த்துக்கலாம். ஒரு கேள்வி ஒரு பதில், அதுதான் தற்கால பிரச்சனம். அஷ்டமங்கல பிரச்சனம், தேவ பிரச்சனம், தீப தாம்பூல பிரச்சனம், வெறும் தாம்பூல பிரச்சனம், இதெல்லாமே நம்ம பார்க்கிறது. இது மட்டும் இல்லாது எந்திரங்கள், பூஜைகள் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமா, எனக்கு சுவாமி எனக்கு குழந்தை இல்ல சுவாமி எனக்கு இந்த மாதிரி பித்ரு தோஷம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள், உடனே ஒரு போன் பண்ணுங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி பேசுறதுல, ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ரைட் பர்சன் கிட்ட தெரிஞ்சுக்கணும். அதுதான், இவங்க கிட்ட போனா, இவங்க கிட்ட பேசினா எனக்கு தெளிவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, யூ நோ நீட் டு மிஸ் தட் பர்சன். அதுதான் முக்கியம். அந்த பர்சனை வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சுபம் வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.